உனக்கு சொன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ். ஒரு முரட்டு மேட்ச் நடந்திருக்கு. ஒண்ணு சிஎஸ்கே போட்டு பொழந்திருக்காங்க ஆர்சிபி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு 5 செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்திடலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே லாலிபாப் வச்சு எடிட் பண்ணிருக்க மாதிரி வச்சிருந்ததுக்காக ஒரு 5 செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்திடலாம். கான்சார் செவந்து விட்டது, சேப்பாக் மொத்தமா செவந்துருச்சு. இன்னைக்கு சேப்பாக்ல வந்துட்டு ஆர்சிபின்னு ஒரே கரவோஷம். தமிழ் கமெண்ட்ரில எல்லாம் புலம்புறானுங்க, இது என்ன சேப்பாக்கா இல்ல வேற ஏதாவதான்னு. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் ஆகி போயிடுச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வச்சிருக்கோம், அதை அப்படியே கொஞ்ச நேரம் பாத்துருவோம். அடுத்தது ரிவெஞ்ச் யாரு? நம்ம செல்லக்குட்டி லாலி சிப்பு பசங்க 28 வந்து அவங்களுக்கு சம்பவம் பண்றோம். ஓஜி ஆர்சிபின்னு அடுத்த வாரம் ஒரு பாடி வருது, அதையும் இதே கிரவுண்ட்ல புதைக்கிறோம், மெரினால கரைக்கிறோம். ஆர்சிபி தான் தோத்துட்டா மொட்டை வச்சுக்கிறியா? பாருங்க பின்னாடி பாருங்க, 3 எம்ஐ ஃபேனை பார்த்தேன். எல்லார்கிட்ட எப்படி இருந்துச்சு வீடியோ? பலமா இருந்துச்சா? வெச்சாடா எனக்கு சைடு இவனுங்களை பார்க்க எதுக்கு இவ்வளோ ஒரு ப்ரோ? அதாவது சென்னை ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க ப்ரோ. அது வந்து என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. இவ்வளோ கமர்ஷியல் ஆடியன்ஸ் அவுட் ஆஃப் நோவேர் வந்ததுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சென்னை மேல ஒரு ஹேட் வருது. அது ஏன்னு தெரியல. இவ்வளோ கமர்ஷியல் ஆடியன்ஸ் வந்து எந்த ஐபிஎல் டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி நான் பார்த்தது இல்ல. அதுவே வந்து எனக்கு பேசுறதெல்லாம் ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? சரி, அது ஆர்சிபி ஜெயிக்கலதான், 18 வருஷமா ஜெயிக்கலதான், அதுக்குன்னு ஒரு டீம் இப்படியா ட்ரால் பண்ணுவாங்க ஆக்சுவலா? ஏன்னா நிறைய டீம்ஸ் இதுலயே ஜெயிக்கல, ஆர்சிபி மட்டுமா ஜெயிக்காம இருக்கு. நீ யாரையாவது ட்ரோல் பண்றீன்னா அவங்க திருப்பி உன்னை ட்ரோல் பண்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமையில நீயும் இருக்கணும். அதெல்லாம் நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வாழ்னு நம்ம போஸ்ட்லயே பாருங்க. இப்ப நான் ஒரு 4 போஸ்ட் போட்டிருக்கேன், அபியூசிவா ஒரு போஸ்ட் கூட போடல. சும்மா நார்மலா எப்பவும் ட்ரோல் பண்ற மாதிரி தான் போட்டுருந்தோம். அதுக்கு கமெண்ட்ஸ் நீங்க போய் செக் பண்ணி பாருங்களேன். உட்காந்து கதறுன்னு கதறுவானுங்க, நம்ம குடும்பத்தையே இழுத்து பேசுவானுங்க, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்ப்பானுங்க. இவனுங்க கேட்டா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் டாக்ஸிக் பண்ணுவாங்க. டாக்ஸிக் ஃபேன்ஸ் வந்து எங்கேயும் பார்த்தாலும் தான் இருக்கு. எம்ஐக்கும் இருக்கானுங்க, சிஎஸ்கேக்கும் இருக்கானுங்க, ஆர்சிபிக்கும் இருக்கானுங்க, எல்லா டீமுக்கும் இருக்கானுங்க. ஆனா இவனுங்க வந்து டாக்ஸிசிட்டினால ஆர்சிபின்னு பிராண்ட் பண்ணுவானுங்க. நீங்க இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தீபக் கூட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்களேன், கேட்ச் விட்டதுக்கு அந்த கிளி கிழிச்சு வச்சிருக்காங்க பிடிச்சி. ஓகே, நம்ம மேட்ச் பத்தி டீடைலா பாத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங்க்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். சேப்பாக் மாதிரி ஒரு ட்ராக்ல 200 கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ வேற லெவல் பேட்டிங். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல நம்ம எந்த விதமான கன்சர்ன்ஸும் பார்க்கல ரீசெண்ட் டைம்ல. ஆனா இது பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு இது ட்ரெடிஷனல் சேப்பாக் பிச் மாதிரி இல்ல. அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா ஸ்பின் எல்லாம் ஆகல. கொஞ்சம் பேட்டிங்க்கு கொஞ்சமாவது ஃபேவரபிளா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நீ ஜிதேஷ் சர்மா வந்து 100 அகமது த்ரூ த லைன் அடிச்ச ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் அதெல்லாம் நின்னும் அந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் போன பிச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த பிச்சு கொஞ்சம் பேட்டிங்க்கு ஈஸியா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ட்ராக் கொஞ்சம் ஸ்லோவாவே தான் இருந்தது, நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. பவர் பிளேல விராட் கோலிக்கு ஒண்ணு கூட பேட்லயே மாட்டல. போன பிச்சு கம்பேர் பண்ற மாதிரி இந்த பிச்சு அவ்வளவு ஸ்லோவா இல்ல, அவ்வளவு திரும்பலாங்கிறான். ஆர்சிபியோட பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஏன் ஆர்சிபி இன்னைக்கு தோப்பாங்க, சென்னை ஜெயிக்க ஏன் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சென்னையோட பவுலிங்னால மட்டும்தான். பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் பவுலிங் வித் ஸ்பின்னர்ஸ் இன் சேப்பாக் கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. அந்த 12 overs வந்து கண்டிப்பா சோக் பண்ணி ஆர்சிபி பேட்ஸ்மேன் would be ineffective to play those spin அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் சென்னைக்கு எட்ஜ் கொடுத்தேன். ஏன்னா ஒரு 150-160 ஆர்சிபியை சுருட்டிட்டு அதுக்கப்புறம் தே ஹேவ் அ வெரி பர்ஃபெக்ட் டெய்லர் மேட் பேட்டிங் டு சேஸ் இட். ஸோ நான் பவுலிங்கை தான் கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி சென்னை ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் அதை வந்து பயங்கரமா கவுண்டர் அட்டாக் பண்ணி நல்ல இன்டென்ட் காட்டி சூப்பரா ஆடினாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் கிரெடிட்ஸ் ஆர்சிபி பேட்டிங்ல. படிக்கல் வந்தப்போ நல்லா ஆடினாரு, கோலி கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாரு, பட் அது த்ரூ அவுட்டாவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இட் வாஸ் சிங்கப்பூர் சித்தப்பா ஷோ வேற லெவல் ப்ரோ. பினிஷிங் டச் 3 6 தொடர்ந்து வேற லெவல் பினிஷிங். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா வைங்களேன், கோலி தான் எப்பவுமே ஆர்சிபியோட ஆஸ்தான பேட்ஸ்மேன். எப்ப இருந்தாலும் கோலி அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப டீம் எடுத்து பாத்தீங்கன்னா கோலி கொஞ்சம் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ண ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கால ஸ்பேடு அது மாதிரி தான். கோலி இன்னைக்கு கொஞ்சம் மோசமா தான் விளையாடினாரு, அவருக்கு பேட்ல படவே இல்லை. அந்த 10 ரன் ஓவர் மட்டும் அவர் அடிக்கலன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பிலோ 100 தான் இருந்திருக்கும். அந்த ஓவர்ல அடிச்சு அவர் காம்பன்சேட் பண்ணிக்கிட்டாரு. அவர் பேட்டிங் கொஞ்சம் இன்னைக்கு ஸ்கிராச்சியா தான் இருந்துச்சு. ஆனாலும் இன்னைக்கு கோலி அடிக்காதப்பே வந்துட்டு அவங்க ஒரு 200 ரன்ஸ் வந்து டோட்டல் போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி படிக்கல். நான் அப்பவே சொன்னேன் படிக்கல பிளேயிங் லெவன்ல ஆடணும்னு சொன்னேன். நீங்க 2 பேருமே வேணாம்னீங்க. ஆனா வந்துட்டு இன்னைக்கு காமிச்சாரு இந்த மாதிரி ஒரு ட்ராக்லயும் அவரால் என்னால அடிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. இதே வாய்தான் போன மேட்ச். இவர் இதே மாதிரி ஸ்லோவானா வேலைக்கு ஆகாது, நீ தான் சொன்ன. இந்த ஓகே, இந்த மேட்ச் ஸ்லோவானா வேலைக்கு ஆகாதுதான். இந்த மாதிரி விளையாடணும். அதுக்கான கேப்பபிள் பேட்ஸ்மேன் படிக்கல் தான். டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும். நீ பெத்தல யூஸ் பண்ணினா உனக்கு இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன் வெளில போயிடும். அப்ப நீ படிக்கல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ரஹ்மான் ப்ரோ, நீங்க என்ன டிம் டேவிட் உட்காந்து ரொமாரியோ சப்போர்ட் ஆடணும்? நீங்க என்ன 3 6 அடிப்பாரு ரொமாரியோ சப்போர்ட் ஒரு ஓவர்ல. மொரட்டடி
ஆர்சிபியோட அந்த ஃபாரினர்ஸ் 4 பேர் எடுத்து பாருங்களேன், வேற லெவல்ல இருக்காங்க ப்ரோ. பிலிப் சால்ட், லிவிங்ஸ்டனு, ஐயோ இவன் தாங்க முடியாது. ஆக்சுவலி சால்ட்டுமே அது கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் தான், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு தோனியோட பிரில்லியன்ஸ். அது சால்ட் நின்று இருந்தா இன்னைக்கு இருந்த டச்சுக்கு தோனி ஸ்டம்பிங் வேற லெவல் ப்ரோ. 0.16 எப்படி ப்ரோ? ரெகுலரா பிராக்டிஸ்லயும் இல்ல, ரொம்ப நாள் அது ஒரு விளையாடி இன்னமும் அந்த ஸ்பீடு. நவுந்துருவியா நீ காலை எடுத்துருவியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல, நவுந்து பாரு அப்படிங்கிறாரு. நான் கூட சாம் கரன் ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் வச்சானோ அச்சோ போச்சுரா, ஸ்கோர் 177 தான் இருந்துச்சு, ஐயோ 180 கீழே தான் இருப்பாங்க போல, சுத்தி ஏதோ பண்ண போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு புவி வந்து சிங்கிள்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் டிம் டேவிட் நோ 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 அப்படின்ட்டாரு. நோ நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன், நான் அடுத்த ஓவர் பாத்துக்கிறேன். ஆனா அடிச்சாரு 3 6. அடிதாரும் லாஸ்ட் மேட்ச் செமையா இம்பாக்ட் காட்டினாரு. குயிக் ஃபயர் ஒரு 30+ அடிச்சாரு. இந்த மேட்ச்மே சாலிடா நின்று ஒரு 50+ ஸ்கோர் பண்ணிருக்காரு. அவரோட ஸ்கோர் தான் இப்ப பெரிய ஸ்கோர் போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னதான் அங்க டிராப் கேச்சஸ் இருந்தாலுமே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு. 50+ ஸ்கோர், ஒரு 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லாவே ஆடி இருந்தாரு. இல்ல ஒரு பெர்ஃபெக்ட் கேப்டன் ஸ்டாக் ப்ரோ. ஏன்னா பயங்கர கான்பிடன்ஸ். அவர் பேட்டிங் ஸ்டைலே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல டைமிங், எல்லாமே மிடில் ஆஃப் த பேட்ல கனெக்ட் பண்ணாரு. ரொம்ப பாசிட்டிவா ஒரு கமாண்டிங்கா ஆடினாரு. தட் இஸ் வாட் கேப்டன் ஷுட் டூ. அதை பார்த்தாலே வந்து ஒரு டீமுக்கு வந்து இட் வில் பி மொரால் பூஸ்ட் அது. ஸோ டெஃபினட்டா வந்து இதே மாதிரி ஹி ஷுட் டூ இன் த அப்கமிங் கேம்ஸ். So he is all set for the big stage to prove and perform. So அப்படியே கோயிங் ஃபார்வர்ட் நம்ம சிஎஸ்கே பவுலிங் பத்தி பாத்திரலாம். வழக்கம் போல நூர் அகமது அவரோட மாஸ்டர் கிளாஸ் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒன்ஸ் அகைன் 3 விக்கெட்ஸ் வேற லெவல்ல பவுல் பண்ணாரு. பவுலிங் அட்டாக்கே வந்து டிபெண்டன்ட் ஆன் தேர் ஸ்பின் பவுலிங் டு பெர்ஃபார்ம் மிடில் ஓவர்ஸ்ல. ஓகேவா? சோ இன்னைக்கு நூர் வந்து ஹி இஸ் கன்சிஸ்டன்ட். அவர் வந்து எல்லா மேட்சும் பண்றாரு. இன்னைக்கு அவங்களோட மெயின் லெட் ஒன் வந்து ஜட்டும் அஸ்வினும் கொஞ்சம் ரன்ஸ் போயிட்டாங்க, போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. அதுவும் ஜடேஜாவெல்லாம் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கினோடனே அவங்களுக்கு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. தே ஆர் பிட் க்ளூலெஸ். அங்கதான் வந்து சென்னையோட கம்ப்ளீட் கேமே மாறிடுச்சு. 10 ரனாமே அந்த கடைசி ஓவர் தவிர எல்லாமே வந்து வென் ஃபார் ரன்ஸ் தான். 3 overs 35 சம்திங் இருந்தாரு. டோட்டல் லெட் டவுன் இன்னைக்கு சென்னை பவுலிங், which is disappointing to see. ரொம்ப நம்ம வந்து மூணு வீடியோவா சொல்லிட்டே இருக்கோம். அந்த மேட்ச் அப்ஸ் மேல ரொம்பவே டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ரஜத் பட்டிதாருக்கும் அஸ்வினுக்கும் ஒரு நல்ல இதே இருக்கு, ரிஃப்ட் இருக்கு. அவங்க வந்து அஸ்வின் வந்து ரஜத் பட்டிதார் ஒரு 2-3 டைம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ரைட் ஹேண்ட் ஸ்பின் பேஷர். அதனால இன்னைக்கு அஸ்வினை வந்து ரஜத் பட்டிதாருக்கு போடாம 2 ஓவர் அஸ்வின் இன்னைக்கு போடவே இல்லை. அஸ்வின் வந்து உங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். ஒரு எந்த டீமுக்கு அவர் ஆடினாலுமே அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். பவர் பிளேல அஸ்வினை கொண்டு வந்ததுக்கான ரீசனே என்னன்னு பாக்குறோம்னா, பிலிப் சால்ட் விக்கெட் இல்லாட்டி விராட் கோலியோட விக்கெட் கிடைக்கும் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரல ஆக்சுவலா அந்த பாயிண்ட்ல. மேபி அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்பவே ரன் கன்சீட் பண்ணதுனால பேக் எண்ட்ல ஒரு ட்ரை பண்ணல. அதுதான் பண்ணிருக்கணுங்கிறாரு அவரு. ஏன்னா சாம் கரன் ஓரளவு ஆவரேஜா பவுலிங் ஓகே ப்ரோ. அந்த 3 6 கன்சீட் பண்ணாலும் கொஞ்சம் வேரியேஷன் காட்டினா, கொஞ்சம் ஓரளவு நல்லா போட்டான். பவர் பிளேயர்ல கூட ஒரு ஓவர் வந்து சூப்பரா போட்டு கொடுத்தான். எய்தர் யாராச்சும் ஒரு பார்ட் டைமர் வந்து கண்டினியூஸா கொஞ்சம் அப்பப்போ 2 ஓவர் போடணும் ப்ரோ. இந்த இம்பாக்ட் ரூல் வந்ததுல இருந்து இந்த ஆல்ரவுண்டர்ஸோட ஆதிக்கம் கொஞ்சம் கம்மியாயிருச்சோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. நீங்க சிவம் துபேவெல்லாம் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரீங்க, அவரால் கையை சுத்தி ஒரு 2 ஓவர் போட முடியும். அதை யாருமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க எங்கேயுமே. இல்ல இது வந்து நம்ம சிஎஸ்கே பேட்டிங்ல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ ராகுல் திரிபதியே ஒரு மெயின் லெவல்ல பிளே பண்றதுக்கான மெயின் ரீசனே ஒரு ஃபீல்டிங்லயும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு தான் பிளே பண்றாங்க. ஆனா மெயினான அவர் ரோலே பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன், ஒரு ஓப்பனர், ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும் தான். ஆனா ஒரு 2 மேட்ச் தொடர்ந்து 2 மேட்ச் ஃபெயில் ஆயிருக்காரு. ராகுல் திரிபதிக்கு பதில் ஒரு ஃபாரினரே ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபாரினரே ஆட விட்டு ஏதோ ஒரு கான்வே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க, யாரையாவது கட் டவுன் பண்ணிட்டு நம்ம சிவம் துபே வந்து ஒரு மெயின் லெவன்லயே வச்சுட்டு விஜய் சங்கர் மாதிரி ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வரலாம். சிஎஸ்கே பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மக்களே இதே வேல்பராஜன் தான் சொன்னாரு, சென்னையில வந்து எந்த பிளேயர் விளையாண்டாலும் வேற மாதிரி விளையாடுவாங்க, கம்ப்ளீட்டா வந்து அடாப்ட் நம்பர் 1 பிளேயரா மாறிடுவாங்கன்னாரு. இப்போ அதே வேல்பராஜன் வந்து போட்டு போடுறாரு. நீங்களே என்னன்னு கேளுங்க. இருங்க போன மேட்ச்லயும் நான் தெளிவா சொன்னேன், இந்த டீம்ல திருப்பதி ஒரு தேவையில்லாத ஆடினு ப்ரிவியூலயுமே நான் தெளிவா மென்ஷன் பண்ணேன். இந்த சிஎஸ்கே பேட்டிங் இந்த சிஎஸ்கே பேட்டிங் லைனப்ல வீக் லிங்க்னா அது திருப்பதியும் கூடவும் தான் நான் தெளிவா சொன்னேன். பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு மேட்ச் ராகுல் திரிபதி ஓபனராகவே ஆட்டும் ப்ரோ. கண்டிப்பா நல்லா ஆடுவார்னு தோணுது. பட் இன் கேஸ் பண்ணலனா மேபி அதுக்கப்புறம் வேணா சேஞ்ச் பண்ணுவோம். இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஃபுல்லா அவர் ட்ரை பண்ண தான் போறாங்க. ஏன்னா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், சீசன் ஃபுல்லா ஆட வைக்க தான் போறாங்க. ஆனா இப்படி ஆட வச்சா அவங்க பேட்டிங் பாக்குறதுக்கு இப்படிதான் ப்ரோ இருக்கும். பேட்டிங் வந்து ஓப்பனிங்னால எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த மிடில் ஆர்டர்ல யார் இருக்கா சொல்லுங்க? மிடில் ஆர்டரே காணோம் அந்த டீம்ல. சொன்னா என்ன எல்லாம் போட்டு திட்டுவாங்க, என் தாத்தா பாட்டி முத கொண்டு திட்டுவாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், இல்ல ஆக்சுவலா இந்த சிஎஸ்கே பேட்டிங் லைனப்ல நம்ம சொல்லணும்னா சாலிடா சச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ், சிவம் துபே, இவங்க 3 பேரை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரோ இருக்கு. இவங்க 3 பேர் பர்ஃபார்ம் பண்ணாதான். அதுலயும் வந்து
சிவம் துபே இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வராரு. சாம் கரனை வந்து நம்ம ப்ரிவியூ வீடியோல பேசினப்போ இவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, லீக்லாம் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு, நம்பர் 5ல வந்து செமையா ஆடிட்டு இருக்காரு, நீங்க என்ன ப்ரோ உங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமா தெரியாதா, சோத்த திங்கிறீங்களா என்ன திங்கிறீங்கன்னு கேட்டு நம்மள திட்டினாங்க சாம் கரன் ஃபேன்ஸ்லாம். அதான் எனக்கு நான் அதான் அப்ப என்ன சொன்னேன்னா, குவாலிட்டி ஆஃப் பவுலர்ஸ் டிஃபர் ஆவாங்க அப்படிலாம் சொன்னேன். பட் இன்னொரு பாயிண்ட் என்ன நான் வேலிடா ஒத்துப்பேன்னா, நல்ல கான்ஃபிடன்ஸ் அண்ட் மொமெண்டம் இருக்கும். நீங்க என்ன ஒரு மொக்க லீக்ல ஆடினா கூட அங்க நீங்க நல்லா அடிச்சீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே சாம் கரன் நல்லா ஆடுவார்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து கன்வின்சிங்காவே இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ சாம் ஒரு ஒரு பார்த்தாலே வந்து நமக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல, கன்வின்சிங் ஃபீல், அது சாம் கரன் எனக்கு சுத்தமா வரல. அதே மாதிரி சென்னை பேட்டர்ஸ் மிடில் ஆர்டர்ல எனக்கு யாரை பார்த்தாலுமே அந்த ஃபீல் வரல. இன்னைக்கு அஸ்வினை வந்து முன்னாடி அனுப்பிட்டு தோனி பின்னாடி வந்தாரு, அதை பத்தி என்ன தாட்ஸ்? வாட் இஸ் தோனிஸ் ரோல் இன் த டீம்? ஆர் யூ பிளேயிங் அஸ் அ கீப்பர் ஆர் ஆர் யூ பிளேயிங் அஸ் அ பேட்டர்? என்ன பொறுத்த வரைக்கும் நோ பிளேயர் இஸ் பிகர் தன் த டீம். அப்போ நீங்க எதுக்காக தோனி விளையாட வைக்கிறீங்க? கிரவுட் புல் பண்றதுக்காக விளையாட வைக்கிறீங்க, டிக்கெட் சேல் பண்றதுக்காக விளையாட வைக்கிறீங்க. அதை தாண்டி எவ்வளவு வருஷம் இப்படியே சொல்லுங்க. புவிக்கு ஒரு ஓவர் இருக்கு, எஸ்தேயாலுக்கு ஒரு ஓவர் இருக்கு. 2 பேருமே நீங்க பிரில்லியண்டா போட்டாங்க. இவங்க 2 பேரையும் விட்டுட்டு குருணால் பாண்டியா லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கான ரீசன் என்ன? தோனி அடிக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு, குருணால் பாண்டியாவை கொடுத்து வேணே எல்லாம் வந்திருக்கவங்களுக்காக ஷோ காட்டணுன்றதுக்காக இப்படி பண்ணாங்களா இல்ல என்னன்னு எனக்கு புரியல. குருணால் பாண்டியா கொடுத்ததுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி இந்த கமர்ஷியல் அந்த வியூவர்ஷிப்காக தான் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ப்ரோ 2 விஷயம் தான் ப்ரோ. ஒன்னு, நீங்க தோனியை விளையாட வைக்கிறீங்கன்னா ப்ராப்பரா விளையாட வைங்க, கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல நீங்க விளையாட வைங்க. அஸ்வினுக்கு முன்னாடி இறக்கி ஆட வைங்க. அவர் ஹி ஸ்டில் காட் இட்னா லெட் ஹிம் பிளே, நோ இஷ்யூஸ். நீங்க எப்ப வேணா நீங்க பிரவீன் தாம்பேலாம் வந்து அவரோட முடிகிற வரைக்கும் அவர் ஆடினாரு. சோ நோ இஷ்யூஸ், நீங்க ஆடுங்க, அதை தப்பு சொல்லல. அப்படி இல்ல நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் ஆடுறீங்கன்னா ஆடாதீங்க. நீங்க மென்டரா இருங்க, டீம் விட்டு போய் மென்டரா இருங்க, டீம் மென்டர் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. இன்னைக்கு கமெண்ட்ரியில எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பைசா வசூல் பர்ஃபார்மன்ஸ் பை தோனின்னு. காலத்துல சம்பவம் சங்கூதி என்ன ஆக போதாங்க? இல்ல கொஞ்சமாச்சு மனசாட்சியும் ஒண்ணு இருக்கணும். உறுத்தாம இப்படிதான் இப்படி பேசுவாங்களோ எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம ஆர்சிபி பேட்டிங் முடியறப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? டிம் டேவிட் வந்து ஒரு 2 பால் சுத்திட்டாரு. அதுக்கு உடனே வந்துட்டு சென்னையில மரம் நிறைய இல்ல, நம்ம திருப்பி சென்னை போகும்போது மரம் நிறைய வந்துரும் போல இவங்க சுத்துக்குன்னாரு. வச்சு 3 6 வாங்கினாரு. அது வந்து மேட்ச் எப்படி ஒரு 190ல இருக்கப்ப இந்த கமெண்ட் அடிக்கிறாங்க. அங்க மேட்சே முடிஞ்சு போச்சு. தோனி வரப்பெல்லாம் மேட்சே காலி. அப்ப வந்து தோனி 6 அடிச்சோன்னா வந்துட்டு பைசா வசூல் பர்ஃபார்மன்ஸ் வந்த ஃபேன்ஸ் இது அப்படின்னு என்னென்னமோ பேசுறானுங்க. இல்ல ஒரு மறைமுகமான ஒரு தோனி கண்ணி தான் ஆக்சுவலா. எனக்கே தமிழ் கமெண்ட்ரியில பார்த்தா ஓவரா கூவுறாங்கன்ற மாதிரி ரொம்பவே தோனி வந்துட்டாரு 2 6 அடிச்சிட்டாரு பைசா வசூல் என்னமோ மேட்சே ஜெயிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னே புரியல. இது இந்த மேட்ச் வந்து இட்ஸ் வார்னிங் கால், வேக் அப் கால் ப்ரோ. இப்பயே வந்து அவங்க முடிச்சுக்கணும். ஆனா இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? இந்த மேட்ச்க்கு அப்புறம் அடுத்த மேட்ச் ராஜஸ்தானோட விளையாடுவாங்க. அந்த மேட்ச் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுட்டு மறுபடியும் இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. இதான் நடக்கும். இன்னொரு மேட்ச் அவங்க டெஸ்ட் ஆனாதான் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ணவே மாட்டாங்க. ஓகே, நம்ம அப்படியே ஆர்சிபி பவுலிங்க்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மீம் பேஜ்ல நம்மளே போட்டு ஹைப் ஏத்தணும். ஸ்பின் ட்ரையோ வர்சஸ் பேஸ் ட்ரையோன்னு. பேஸ் ட்ரையோ தான் இன்னைக்கு ஜெயிச்சுது. ஹேசல்வுட் எப்பா என்ன பவுலிங் வச்சு ஏத்துன்னு ஏத்துறாரு. அங்க க்ளூலெஸ். ருத்ராஜும் சரி, திரிபாத்தியும் சரி, அதுக்கப்புறம் வந்தவங்களும் சரி, சும்மா தடவுன்னு தடவுறாங்க. க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க. சரியான பவுலிங். அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் அவர் ஜென்ரேட் பண்றாரு பாருங்க, அதுலதான் விழுறாங்க எல்லாம். அவரும் கரெக்டா போடுறாரு அந்த பேஸ்ல, அந்த பவுன்ஸ்ல. ஆர்சிபியோட பவுலிங்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாவே ஹேசல்வுட் இருக்காரு. ஏன்னா பவர் பிளேல ஒரு 2 ஓவர் போட்டு கண்டிப்பா ஒரு பிரேக் தூ கொடுத்துறாரு ஷோர் ஷாட். ஏன்னா இன்னொரு எண்ட்ல புவி கண்டிப்பா ப்ரெஷர் போட்டுறாரு, ரன்ஸ் லீக் பண்ண மாட்டாரு. ஸோ ஆப்வியஸா நம்ம ஹேசல்வுட் ஓவர்ல ரிஸ்க் எடுக்க போனா கண்டிப்பா விக்கெட் ரிஸ்கே எடுக்கலனாலும் விக்கெட் விழுந்துருது. அவர் பிரில்லியண்டா பவுல் பண்றாரு ஒரு எண்ட்ல. ஹேசல்வுட் வந்து அண்டர் த ரேடார், எப்பவுமே வந்து கமிங் ஸ்டார்க்கு இருக்கிறதுனால பெருசாவே வந்து தெரிய மாட்டாரு. பட் ஆனா ஹேசல்வுட் தான் அதே லெவல்ல அதே லீக்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் கோயிங் அரௌண்ட். ஜோஷ் ஹேசல்வுட் தான் க்ரூஷியல் விக்கெட் ப்ரோ. ருத்துராஜ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட். ஏன்னா அவரு பண்ணக்கூடிய இம்பாக்ட் வந்து that could give Chennai a very good chance to win this game. So அப்படிங்கிறப்போ அந்த க்ரூஷியல் விக்கெட் வந்து கம்ப்ளீட்டா வந்து கேம் சீல் டன் அண்ட் டஸ்டட்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த லைன் அண்ட் லெங்த் வாஸ் வெரி கன்சிஸ்டன்ட், பயங்கர டைட்டா போட்டார். இல்ல ஹேசல்வுட் பத்தி நான் இன்னொன்னு சொல்றேன். நான் ஒரு 1 மணி நேரம் பார்த்திருப்பேன் ப்ரோ ஹேசல்வுட்ட. ஸ்விம்மிங் பூல்ல இருந்தாரு, 1 நிமிஷம் கூட குளிக்கவே இல்லை. என்ன பண்றாரு, நிக்கிறாரு, இப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்றாரு, மறுபடியும் போறாரு, மறுபடியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்றாரு. தவிர 1 நிமிஷம் கூட ஸ்விம் பண்ணியே நான் பார்க்கல. ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்றாரு, ஃபிட்னஸ்க்காக போல. அதான் ப்ரோ லாஸ்ட் மேட்சே வந்து நம்ம நிறைய வந்து புவி ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் புவி ஆட்ல இருந்து வந்து ரொம்பவே வருத்தமா இருந்தாங்க. கொஞ்சம் லைட்டா இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் இப்போ வந்து புவி வந்திருக்காரு ரஷிக் தார்க்கு பதிலா. ஸோ வெரி எக்ஸைட்டிங் ஃபார் புவி ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் 3 overs 20 runs தான் கொடுத்தாரு. சல்லி ரன் கொடுக்காம பவுலிங் போடுற பிளேயர்ல புவியும் ஒருத்தர். அதுவும் அந்த இனிஷியலா வந்து புவி மாதிரி நோபடி குட் டூ இட்.
அதுவும் எடுத்தோடனே ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. சோ புவி இஸ் புவி எனி டே, கிளாஸ் அபார்ட் ப்ரோ. திடீர்னு பாக்குறப்போ இந்த பவுலிங் வந்து பயங்கரமா இருக்கு ப்ரோ. குணால் பாண்டியாவுமே வந்து இவனுங்க எல்லாம் அங்க திட்டுவானுங்களே தவிர எனக்கு குணால் பாண்டியாவோட பவுலிங் நான் எப்பவுமே டீசென்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா நீட்டா போட்டுருவாரு டைட்டா. சுயேஷ் சர்மா பயங்கரமா போடுறாரு. ஆர்சிபி பவுலிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் யூனிட்டா தெரியுது இந்த சீசன்ல. ஆக்சுவலா எஸ்தயால் இன்னைக்கு ஒரு மொரட்ட ஸ்பெல் போட்டாரு, அந்த 2 போல்ட் எடுத்தாரு. ஹோல் சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்துட்டு எஸ்தயாலோட ஃபெயிலியருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்ல முடியாது, சில பேரு அந்த லாஸ்ட் இயர் போட்ட ஸ்பெல்லுக்காக வந்து ஏதோ ஒரு ஃபின்லாண்ட்லயே எங்கேயோ இருக்கான். அவன்கிட்ட நான் போன்ல பயங்கரமான சிஎஸ்கே வெறியன். அவன்கிட்ட நான் போன்ல பேசுறப்போ எஸ்தயால பச்சையா திட்டுறான், அசிங்கமா திட்டுறான். எஸ்தயால பத்தி பேசினாலே திட்டுறான். அவன் வந்து அவ்வளவுதான் ஆகும்னா இன்னைக்கு அவனுக்கு இப்ப இந்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அவனை போன் பண்ணி நான் பேசணும் அவன்கிட்ட. ருத்ராஜ் வந்து ஹெஸ்லுட் ஓவர்ல அப்ரோச் பாத்தீங்கன்னா அட்டாக் அவரோட நேச்சுரல் அப்ரோச் இப்படி இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன். அப்படிதான் ப்ரோ ஆடணும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஆடணும். அடிக்க ஆள் இல்லங்கிறப்போ நீங்க தான் அட்டாக் பண்ணி ஆடணும் ப்ரோ. அவர் விக்கெட் போனதும் பாருங்க ப்ரோ, நீங்க டோட்டல் கொலாப்ஸ் ப்ரோ. கொஞ்சம் சென்சிபிளாவும் ஆடணும் ப்ரோ. ஆப்போசிட்ல பவுலிங் போறது ஹெஸ்லுட் மாதிரி ஒரு இன்டர்நேஷனலி ப்ரூவன், அதுவும் நல்ல ஒரு ஸ்பெல்ல இருக்காரு. கரெக்ட், அது கரெக்ட். பவுலர்ஸ் பிக் பண்ணி சூஸ் பண்ணி ஆடலாம், அது கரெக்ட். பட் இன்டென்ட் வந்து ருத்துவோட இன்டென்ட் அக்ரெசிவா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அதர் எண்ட்ல வந்து அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஆங்கர் பண்ணி ஆடலாம். அதர் இன்னிங்ஸ்மே ரச்சின் ரவீந்திரா இஸ் நாட் அ ப்ரிடாமினன்ட்லி அட்டாக்கிங் பிளேயர், ஓகேவா? அப்படிங்கிறப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஆங்கர் பண்ற பிளேயர்ஸ். அந்த தூபே மட்டும் தான் கொஞ்சம் அடிப்பாரு. எல்லா பேட்ஸ்மேனோட அப்ரோச்சுமே இப்ப கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. இப்போ எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு டீம்ஸ் எல்லாமே எல்லா பிளேயருமே ஃப்ரம் த ஸ்டார்ட் அட்டாக் பண்றதுனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எல்லா பேட்ஸ்மேனோட ஒரு மைண்ட் செட்டும் உள்ள வரோம் சுத்துறோம் அந்த மாதிரியே இருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ் பில்டிங் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனே பார்க்க முடியறது இப்பெல்லாம். இப்போ விராட் கோலியே முன்னாடியே எப்படி ஆடிட்டு இருந்தா நம்ம பாத்துக்கோம். ஒரு எண்ட்ல கண்டிப்பா ஒரு ஆடிடுவாரு சாலிடா. சேஸா இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி நல்லா இன்னிங்ஸ் கொண்டு போயிடுவாரு. டீமை வந்து இந்த சேஸ்ல அலைவாவே வச்சுப்பாரு. இப்போ அந்த மாதிரி பேட்ஸ்மேன் எந்த டீமே பார்க்க முடியாது. அதான் நீங்க சொல்றது கரெக்ட். பட் அப்படி பண்ணா என்ன சொல்லிடுறானுங்க, அந்த ஸ்கோர் பத்தல வந்து அப்படி இருந்துதான் ப்ரோ அவங்க டீம்ல இல்லனா ரொம்பவே இந்த மாதிரி கொலாப்ஸ் நிறையவே நடக்கும். ஓகே, அந்த ஹோல் வந்து ஆர்சிபி இன்னைக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வித் பாலும் சரி வித் பேட்டும் சரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இருங் பாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச். இருங் பாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து டெஃபினட்டா மொத்த ஆர்சிபி டீமுக்கே கொடுக்கலாம் தான். பட் ஸ்பெஷலா பார்க்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பா டிம் டேவிட் கொடுப்பேன். ஏன்னா எல்லாரும் சிங்கப்பூர் சித்தப்பான்னு சொன்னப்போ அந்த கடைசியா அந்த குரூஷியல் நாக் வந்து வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் கண்டிப்பா சென்னைக்கு போட்டிருக்கும் ஒரு அவ்வளவு ஒரு அரௌண்ட் 200ங்கிறப்போ. சோ அந்த வகையில இருங் பாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா டிம் டேவிட் கொடுக்கும். அடுத்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க மூமெண்ட் ஆஃப் த மேட்ச். நான் முடிச்சு விட்டீங்க போங்க வந்து தீபக் ஹூடாக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு நல்லா அட்டாக் பண்ணிருக்க ஒரு பேட்ஸ்மேனோட கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. பிளஸ் பேட்டிங்லயே ஒரு ஃபெயிலியர், பேக் டு பேக் ஃபெயிலியர். அப்புறம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் வந்து ஹோல் ஆர்சிபி டீமுக்கும் கொடுக்குறேன். ஏன்னா வந்து என்னென்னமோ பேசுனாங்க மேட்சுக்கு முன்னாடி. சேப்பாக்கு போட்ரஸ்னாங்க, ஸ்பின் டயோன்னாங்க, என்னென்னமோ பேசுனாங்க. எல்லாரும் மேக்ஸிமம் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆர்சிபியோட ஒரே பிலீஃப் வந்து அவங்க பேஸ் பவுலிங் யூனிட் மேல இருந்துச்சு, அவங்க டீம் மேல இருந்துச்சு. அதனால நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு இன்னைக்கு மேட்சையும் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, சோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. கண்டிப்பா நல்லா கம்பேக் பண்ணுவீங்க. என்ன உண்மையா நம்ம மனசுல பேசுறது சொல்றோம், மனசுல தோன்றதை சொல்றோம். என்னன்னா சில இன்புட்ஸ் கொடுக்குறோம். அது சம்டைம்ஸ் கவலைப்படாதீங்க. நீங்க மனசுல தோன்றதா சொல்றீங்க, அவங்க வாய்க்கு வந்ததா பேசுறாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கண்டிப்பா நீங்க பிளேயர்ஸ் வர மாட்டீங்கன்னா பட் ஸ்டில் ஓகே கவலைப்படாதீங்க. ப்ரோ வந்துருவாங்க ஐ பிலீவ். ஓகே, நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன், அதனால பாப்போம். சரி, நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். இன்னைக்கோட நானும் 3வது பாயிண்டில் ஸ்டெப்ப பாக்குறேன். கடைசி 3 மேட்ச் ஒரு நல்ல விக்டரி. ஸ்மித்தியன் இன்னும் 3ல இருக்காரு, வெல்பிரஜன் இன்னும் கீழே இருக்காரு 2ல. எப்ப மேல ஏறி வருவாருன்னு தெரியல. ஓகே, நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன் போயிடலாமா? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். மும்பை இந்தியன்ஸ். எனக்கு நான் வந்து ஜிடி பேக் பண்றேன். ஜிடி மும்பை ரெண்டுமே நான் பிளே ஆஃப்க்கு ப்ரெடிக்ட் பண்ண டீம் தான். ஆனா வந்துட்டு ஓவரால் கிரிக்கெட்டிங் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எம்ஐ கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறதால நானும் எம்ஐ பேக் பண்றேன். ஓகே மக்களே, ஸோ நானும் ரஹ்மான் ப்ரோவும் மும்பை சொல்லியிருக்கோம். வேல் ப்ரோ வந்து பட்டர் அண்ட் மும்பை காதல் கதை தொடரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்க பாயிண்ட்ஸ் டேலி எவ்வளோங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் வேல் பிரஜன், ஸ்மித்யன் அண்ட் ரஹ்மான் டிவிடியர்ஸ். பாய் கூட சொல்லுவான்.